வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிகா சார். இது நாங்கள் 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். சார் சார் கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை. எதுக்காகனா தாய் கல்வியோட படம் வெற்றி கொண்டாட்டம், அதுக்காக ஒரு மீட்டப் வச்சுருக்காங்க, அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்களும் வந்திருக்கோம், கிளம்பிட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், யார் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம், அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸுக்காக அஞ்சலி ரவுண்டான வந்து வந்துட்டோம். ட்ரெஸ் கோட்லாம் சொல்லியிருக்காங்க. சாரீ தான் கட்டிட்டு வரணும், உங்கள் ஹஸ்பண்ட் வேட்டி சட்டை தான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் தம்பியை வந்து சென்னை கூப்பிட்டு போகிறோம். இப்போ தான் நாங்கள் முதையாக கூப்பிட்டு போகிறோம். இந்த பஸ்ஸாங்க இல்லை, அது பெங்களூர் போகிற வண்டி, ராயல் ட்ராவல்ஸ். பிள்ளைய எப்படி கருவம் வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. நாங்கள் எதுவுமே சாப்பிடல, எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம். எந்திரிச்சிட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வரேன். தாய்க்கிழவி படத்தோட பாட்டு ஓடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாரும் வடபழனிக்கு வர சொல்லிட்டாங்கன்னு வடபழனிக்கு வந்துட்டாங்க. ராஜானானும் தோடு பையிலும் இங்கே நிற்கிறாங்க. கருவான் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:15. 10:30 நம்ம வந்து அங்கே இருக்கணும். இதுதான் நாங்கள் தங்கி இருக்க ரூமு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்தோடனே எது போடுறது என்ன எதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூலையில் தான் நான் வந்து உட்காந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், வாய்ஸ் ஓவர் போட்டுட்டு இருந்தேன். சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு அப்படின்னாரு, அதனால் சாப்பிட்டுட்ருக்கோம். வாங்கிட்டு வந்தாங்க. சரி எடுத்துக்க அதனால ஒன்று. என்ன மீனா தம்பி லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றானே அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அவனுக்கு அதுதான் வரும். அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் வரும். என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா தோசை, இட்லி, சாம்பார். சென்னைக்கு தம்பி வந்து சென்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். நாங்கள் சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இதோட 6வது தடவை 7வது தடவைங்க, 6 தடவைக்கு மேலே வந்திருக்கோம். 6 தடவை வச்சுக்கோங்களே. ஃபஸ்ட் டைம் 100 ரூபாய்க்கு 3 பேர் வயிறார சாப்பிட்ருக்கோம். ஏங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வடை 25 ரூபா. என்ஜாய் அடிச்சு போச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் சொல்கிறது. எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு உளுந்த வடை, இந்த வெங்காய வடை இதெல்லாம் வாங்கினோம்னா 10 ரூபா போட்டு வடை வாங்கி திங்கணுமா அப்படின்னு நாங்கள் வந்து யோசிப்போம். இங்கே 25 ரூபா. நான்லாம் சென்னைக்கு வந்தோடனே அந்த ஆட்டோக்காரங்களாம் ரேப்பிடோ தான் புக் பண்ணி வருவோம்மா. சென்னைக்குன்னு வந்துட்டாவே 5000 கையில் வச்சுக்கணும் ரேப்பிடோ கலையிறதுக்கே. ஏங்க, ஏன்னா எங்கிட்டு போகிறது என்ன ஏதுன்னே தெரியாது. ஆட்டோக்காரன்கிட்ட கேட்டுகிட்டே வருவீங்க, எப்படி நீங்களாம் இருந்து சமாளிக்கிறீங்க, ஒரு வடையே 25 ரூபா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு வருமானம் இருக்குமா, அந்தளவுக்கு செலவு இருக்குமா அப்படின்னாரு அவர்.
ஞாபகம் இருக்கா? நம்ம மெட்ரோவில் கொண்டு போய் இறக்கி கூட போனார்ல. தம்பி கீழே வந்தாச்சு எல்லாரும். ராபர்ட்டோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஐயா வந்து தாய் கிழவி படத்தில் ராதிகா அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்டாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோலேயே நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு இவர். அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுங்க கொடுங்க. இந்த அண்ணனும் தாய் கிழவி படத்தில் நடிச்சிருக்காங்க. மீனாவோட அது ஏறு. ஆனால் நீ பாடங்க பாருங்க. மீனா போகலாமா? கிளம்பியாச்சு, கார் வந்துருச்சு. போயிட்டு கேமராமேன் போயிடாது. பின்னாடி 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 ஓரமா நில்லுஷா, ஓரமா நில்லு. டைரக்டர் சார் வந்துட்டாரு. இதுவா இங்கிட்டு வருவார், இங்கிட்டு வருவார், நம்மகிட்ட வருவார், வா நம்மகிட்ட வருவார், வா. நீங்கள் படம் பார்த்தீங்களா சதீஷ்? இருவா வருவாங்க. சாய் குட்டன்னு சொல்றதா இல்ல கங்காரு அடிகளார்னு சொல்றதான்னு தெரியல. எல்லாருக்குமே அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆத்தாடி குமரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களோட கேரக்டர்ஸை. ஸோ ஒரு சில வார்த்தைகள், ஸோ காலதாமதம் கருதி நீங்களே இருந்து ஆரம்பிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அவர் சீக்கிரம் வருவார். இங்கே வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரக்டராகவே இருக்காரு. எங்களுடைய இந்த குழுவுக்கு எப்படி பாராட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மேடை எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அலையிற, என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய் கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிகா சார். ஒரே ஒரு நிமிஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நமக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் 8 பேர் சார்பாக இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் எனக்கு. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன். நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு ஒரு எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே.
ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ள எந்த விதமான பார்க்க வந்திருக்காங்க, அதனால தான் நடுவில் இன்டர்ப்ட் பண்ணேன். அவரையும் கூப்பிட்டுலாமா மேம்? அண்ணா கூப்பிட்டுலாமா? ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு. ஆமாம் மேம், உங்களுக்கு தான். அந்த நபர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ராதிகா மேம் சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? அண்டர்டேக்கர் மியூசிக்லாம் வருது. மேம் யாருன்னு தெரியுதா? மேம் விடிபல் போட வந்திருக்காரு மேம். பவுனு தாயோட கணவர் மிஸ்டர் வேலுச்சாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு. மேம் உங்களுக்கு யாருன்னு தெரியலையா நிஜமா? சார் அம்மா என் காது பக்கத்துல உங்க வீட்டுக்கார சொன்னேன், யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பா என்னை பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க, இது வேற இது யாரு? ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மேம் உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க. நன்றி. என்னங்க ஐயா? ஐயா மேமும் சார் இருக்காங்க, அண்ணனும் சொல்லணும்னு நினைச்சேன். அது சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்கும்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் பெண்களுக்கான வெற்றி, பெண்களுக்கான படம், குடும்பத்துக்கான படம், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசிக்கிற படம். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், சேரட்டும் என்று என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ மேம். அது உங்க தாய்மாமன் சீராக இருக்கட்டும். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. சூப்பர்ண்ணே. சாப்பிட வந்தாச்சு. வெற்றி விழா கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சாப்பாட்டு விழா. மீனா சக்ஸஸ் மீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டுக்குன்றோம் பாருங்க, ரூமுக்கு வந்து வந்தாச்சு. ஏன்னா நம்ம இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம். நைட்டு 8:30 9:30 பஸ்ஸு. 9:30 பஸ்ஸு. நல்லா சாப்பிட்டோம். ஆனால் எதுலையுமே உப்பு இல்லை. உப்பு வச்சுட்டாங்க, எடுத்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் நல்லது. ஏங்க உப்பு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கூட சாப்பிடுவாங்க. அதனால நார்மலாக கம்மியாக போட்டு நம்ம மட்டும் சாப்பிடல, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஏன்னா உப்பு பத்தலைன்றதுனால நாங்கள் போட்டுக்கிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்மளாம் படத்துலேயே பார்த்துட்டு இருந்தவங்களெல்லாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தாய் கிழவி பட ஷூட்டிங்கில் கூட எனக்கு ராதிகா என்கிட்ட அது பேசல. நான் அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இது கனவா நினைவா அப்படின்னு என்னால் நம்ப முடியல. அந்த கறி எடுத்துகிட்டு வர சீன்லலாம் ராதிகா நான் அப்படி தொட்டு பார்த்தேன் இந்த விரல வச்சு. அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க யார்கிட்டையுமே பேசலை. ஏன்னா உடம்புல ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. அப்போல்லாம் ரொம்ப குண்டுன்னு இருப்பாங்க. மேக்கப் வெயிட், உடம்பு ஃபுல்லாக வெயிட், அதனால் குண்டாக தெரிவாங்களா. அதனால் அது அவங்க தானா அப்படின்ட்டு பக்கத்தில் இப்படி நின்று தொட்டு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க. சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி போகிறப்ப கூட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க சாப்பிட்டு வெளியே வரும்போது நாங்கள் நின்றுருந்தோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிவகார்த்திகேயன் அண்ணாவும் ராதிகா மேமும் வெளியே வந்தாங்க. சிவா சார் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராதிகா மேம் இருந்துட்டு இன்னும் சாப்பிட்லையா, சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இல்லை மேம் உள்ள ஃபுல்லாக இருக்குங்க. சரி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கை கழுவிட்டு திருப்பி எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள்கிட்டையும் பேசினாங்க. எது சும்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களா. திருப்பி பேசினாங்க. ஓ உட்காந்துட்டீங்களா அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா, அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்து வளர்ந்தாங்க. இதெல்லாம் நான் திருப்பியும் சொல்கிறேன், இது என்னோட கனவு, ரொம்ப நாள் கனவு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஸ்டேஜில் பேசும்போது. கொஞ்சம் அழுகுமே வந்துருச்சு.
என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியல, அந்தளவுக்கு வந்து அது வந்துருச்சு. நம்ம அழுதுறக்கூடாது ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம், இந்த 8 வருஷமாக நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு பலனாக நான் அந்த தாய்க்கிழவி பட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சக்ஸஸ் மீட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து 8:30 9:30 பஸ் 9:30 சொல்லியிருக்காங்க. அதனால் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இந்த சக்ஸஸ் மீட் vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் சொல்லு. தெரியுது நான் வீடியோவில் கிளம்பியாச்சு ஊருக்கு. யோசி போலாமா? பாய் சொல்லு. பாய். ஊருக்கு போக போகிறோம்.